கேரள மாநிலம் இடுக்கியில் பெய்த கனமழையால் வாகனம் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம். பிரசாத், வணக்கம். சரியா எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம்? உள்ள யாராச்சும் இருந்தாங்களா? விவரங்கள். வணக்கம். கேரளாவில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இடுக்கி மாவட்டத்தில் நேற்று தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது. இதன் காரணமாக நெடுங்கண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட கூட்டாறு பகுதியில் அந்த ஆற்றின் கரையோரமாக சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்த வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டது. அந்த வாகனத்தில் யாரும் இல்லாததால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. நீண்ட தூரம் வாகனம் இழுத்துச் சென்ற நிலையில் அதை மீட்க முடியாத நிலை தற்போதும் நிலவி வருகிறது. அதே போன்று நெடுங்கண்டத்தில் அந்த கல்லாறு பகுதியில் இருக்கின்ற தூக்கு பாலம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார்கள், அதே போன்று இருசக்கர வாகனங்கள் ஏராளமானவை, அவையும் இழுத்துச் செல்லப்பட்டன. ஒரு சில வாகனங்கள் மீட்கப்பட்டாலும் பல வாகனங்கள் மீட்கப்படாத நிலை உள்ளது. தொடர்ந்து பெய்து இந்த மழை காரணமாக வீடுகளிலும் வெள்ளம் புகுந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். இரண்டு கோடியே 62 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.